அப்படி சாப்பிட்டதில்ல. பிளமேடு சகோ சொல்லியிருக்காங்க. பிளமேடுன்னு ஒரு ஊர் இருக்கா? ஓகே, அப்போது உங்களை தான் நினைச்சேன். சங்கரண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சங்கரண்ணா. உங்களுக்கு நான் அனுப்பாமல் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் அனுப்பிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புவோம். பழங்களுக்கு சகோ எங்கள் ஊரில் பணம்பழம் ரொம்ப அதிகம். ஆமாம் ஆமாம் அண்ணா. ஓகே சங்கர் சகோ, நான் சாப்பிட்டுருக்கேன். சரி தங்க சாப்பிட்டு சாமி சங்கர் சகோ. ஓகே, காதலித்தா தவறு தான் தங்கச்சி. ஆமாம் சண்முகம், நான் கண்டிப்பாக தான் அண்ணா. காதலி காதலித்தா தவறு தான் தங்கச்சி. நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது, இல்லைன்னா இதுதான். அடுத்தவங்க தோட்டத்தில் வேர்க்கடலை திட்டி சாப்பிடுறது நல்ல சரி. வேர்க்கடலை கூட பண்ணியிருக்கேன். இது கேப்பை இருக்குது பார்த்தீங்களா, கேப்பை. அது வந்து பச்சை பச்சையாக இருக்கும். கேப்பை சாப்பிட்ருக்கேன். சோளம் கட் பண்ணி வந்து சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான். சூப்பர் சூப்பர் இலவசமா. சண்முகம் சகோ வணக்கம் நலமா கேசமா சொல்லியிருக்காங்க. ஆசாம் டீத்தூள் தான். அப்படியே ஆசாமில் டீத்தூளாக இருக்குமா? முருகன் சகோ, நாகார்ஜுன் சகோ பிளேமேடி எனக்கு தெரியும். உங்கள் நம்பர் ஃபோனில் போடுங்க. லைவில் 5 நம்பர் போடுங்க. வாருங்கள். ஓகே, ஆசாம் ஒரிஜினல் டீத்தூள் வாங்கி கொடுங்க. ஓகேம்மா, கிளம்பிலாம் பணம் ஓகேம்மா. மிக்க சந்தோஷம். சரி, பேசிக்கிட்டீங்களா ஒருத்தர் கடலையை சுட்டு வந்து சுட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ஆமாம் இசைமா. ஓகே, நன்றி அவர்களை இன்று கமெண்ட் செய்ய வச்சுருக்காங்க. அண்ணி அக்கா, உங்களுக்கு டீத்தூள் கிடைக்கும் கண்டிப்பாக ஓட்டுக்கிறேன். சரி தங்கப்பில் வாருங்கள் ஐயா. வணக்கம். ஞான சக்தி பீடம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. 75 லைக் கூட்டிட்டு ஆசீர்வாதத்தை தெரிவித்து மிக்க நன்றி ஐயா. வளர்த்துட்டேன்னு வாழ்க்கை. சுட்டு சாப்பிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஓகேம்மா. சரி ரவியண்ணா, பணம் பழத்தையா? சூப்பர் சூப்பர் ரவியண்ணா. உங்கள் ஊரில் கண்மாய் சுமாராய் பணமரம் இருக்குமாப்பா? நம்மளுக்கே வந்துட்டு ஒரு 1000 மரத்துக்கு மேலே இருக்கும்னா, நம்மளுக்கு சொந்த மரமே வந்துட்டு அவ்வளோ இருக்கும். ஏமாம்மா, நம்மளோட வயலில் ஒரு 1000 பனை மரம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா சொல்லு. இருக்கும், ஆனால் இப்போ இல்லையா, எல்லாம் பட்டு போயிடுச்சான். உங்கள் அன்பான கண்டிப்பு சரிதான் தங்கச்சி. சரி முருகனா, ரொம்ப சந்தோஷம் முருகனா. ஓகே, சிவமே தவமே சிவமொழி யாதும் முறையாக வச்சிருக்காங்க. இந்த குழுவில் இன்னைக்கு இருக்கும் அனைவருக்கும் குறிச்சியின் வாழ்க்கை மிக்க நன்றி. அக்கா மருமகிட்டாருங்க. சரி முத்துக்குட்டி பாய் கழிச்சு. சரி செய்ய நன்றினா. மாம்பழத்தில் ஏறி மாங்காய் பறிப்பது எறும்பு கழித்து விட்டு அது ஓகே தான். ஆனால் நான் மாமரத்தில் மாம்பழம்லாம் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட மாட்டேன். புளியங்காய் சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் மாமரம்லாம் இருக்காது. எங்கள் அம்மாச்சூரில் தான் மாமரம் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து புளிய மரம் தான் நிறைய இருக்கும். அதனால் அந்த செங்காயின்னு சொல்லுவோம்ல, பழமாகவும் இருக்காது காயாகவும் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு அந்த ஓடோடு இருக்கும். அது லைட்டாக கொஞ்சம் சிகப்பு இருக்கும். அதை பிச்சு அப்படியே சாப்பிட்டா அதை விட புளிப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டுக்கு உப்பு தொட்டு சாப்பிடணும். அதை நல்லா இருக்கும். அது இப்போ சாப்பிடணும்னு தோணுது இளவரசன்மா. பைட்டோட ஓகேம்மா. சிஎஸ் பிளேமேட் ஓகேம்மா. எனக்கு நீங்கள் பலமுறை அனுப்பிங்க. ஒருக்கு வாயு சுட்டுது. ஏன் ராஜாமா அப்படி சொல்கிற? கண்டிப்பாக அனுப்புகிறேன் நிசாமி. பணங்களுக்கு சூப்பர். ஆமாண்ணா, அப்படி சொல்லாத. இப்படி சொன்னால் எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் ராஜாமா. நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க பலமுறை. எனக்கு நீங்கள் பலமுறை அனுப்புனீங்க. முறுக்கு வாயில் சுட்டுறதுன்னு போட்டிருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் ராஜாம்மா. சரியா? மகாய் அகத்தில் கலந்து கொள்கள். மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. மிக்க சந்தோஷம் ஐயா. குறிச்சி ஐயா. 10 மணி தான் ஆகுது. பொறுமையாக படிங்க. சரி தங்கப்பா. ஓகே, மிக்க சந்தோஷம். ஓகேம்மா, மிக்க சந்தோஷம். வளர்த்துறேன்னு வாழ்க. நான் கிளம்புறேன். நாளைக்கு வரேன். சரியா? சும்மா சொன்னேன் தாயே கமெண்ட்டு. சரிம்மா, சிரிக்க மட்டுமே. சரி சொன்னோம். ரவீந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேம்மா. செல்லம்மா எங்கம்மா இருக்க? இங்கே 10 நாள் ஆகுதா? என்ன சொல்கிறோம்மா? சும்மா சொல்கிறா ரவி. என்னை கலாய்க்கிறாளாம். புளிய மரத்தில் புளியை திடி விட்டு கடலை விட்டாய் வாங்கி இல்லை பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில்லாம் சர்பத் பாட்டிலாம் போயிட்டு போனால் கலர் வாங்கிட்டு வருவோம். அப்போ 2 ரூபா ஒரு பாட்டில் கலர். 1 ரூபா 2 ரூபா தான் வாங்கிட்டு வந்துட்டு கடையில் போய் கொடுக்க மாட்டேன். திரும்பி ஐஸ்கார் 2 கொடுத்து ஐஸ்காரங்களை கொடுத்து ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. நல்லா இருக்கு. அம்மா அம்மா சொல்லுங்க ரவிமா. பாப்பா தான் கூப்பிடுறா. 1000 பனைமரங்கள். வா இருக்கு. ஆனால் இப்பெல்லாம் பட்டு போயிருக்கும். ஆனால் இருக்கு, பனைமரம் இருக்கு. கட்டப்புளி புரியும். ஓகேம்மா. செங்காய் சுட்டு சாப்பிடணும். ஆமாம் ஜீவாம்மா. எங்கள் ஊரில் நாவல் பழம்
நாவப்பழமா? அதுல பேய் இருக்குன்னு